ஹலோ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சாலிஹி கட்டிடக்கலை. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ராஜெக்டில் வந்து 12th டே ஒர்க்கு. இன்றைக்கி வந்து பிக் டே. ஆமாம், இன்றைக்கி வந்து ரூஃப் காங்கிரீட் எல்லாம் பிளான் பண்ணி அதுக்குண்டான வேலைகள்லாம் ப்ரிலிமினரி ஸ்டேஜில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு வந்து இந்த ஜல்லி இல்லாமல் உங்களுக்கு வந்து சிமெண்ட்டு ப்ளஸ் வந்து எம்சாண்ட் மிக்சிங் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது ஃபர்தராக எப்படி வருது என்ன ஏதுன்றது ஃபர்தராக வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணோம். பட் வந்து ஒரு 10 o'clock வந்து கரெக்டாக எல்லாமே ஃபீஸிபிளாகி அலைன் ஆகி கரெக்டாக வந்து டைமுக்கு அந்த 10 o'clock ஆரம்பிக்கிறோம் இந்த ஒர்க்கை. ஸோ அதுக்கு உண்டான இந்த சென்ட்ரிங் ஒர்க்லாம் எல்லாம் முடிஞ்சு அதுக்கு உண்டான பலகையெல்லாம் சப்போர்ட் பலகை எல்லாமே கொடுத்துட்டு அந்த வந்து நேற்று வீடியோ வந்து 11th டேயில் பார்த்தவங்களுக்கு ரெகுலராக தெரியும். ஸோ அந்த கம்பியிலேருந்து எப்படிலாம் நம்ம வந்து அந்த டிஎம்டி பார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லென்த்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து 12 mm ராடும், அதுக்கப்புறம் சுற்று கம்பியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3 inch ஹைட்டு, ஒரு 7 inch டெப்த்து லென்த்து வந்து கொடுத்து சுற்று கம்பி போட்டிருக்கோம். எல்லாமே குறுக்கு ராடு எல்லாமே 10 mm ராடு போட்டிருக்கோம். 10 mm ராடு வந்து எல்லாமே 6 inches கேப்பில் கொடுத்துருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பாத்ரூம் மேலேயும் அந்த டிவைடர் வால் வருது பாருங்கள். அந்த வாலுக்கு வந்து பேரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ராடு போட்டு பீம் வந்து ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அது மெயினாக ஸ்பெஷலாக எதுக்காக பண்ணியிருக்கோம் அப்படின்னா என் வாட்டர் டேங்கை வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணுற ஐடியா இருக்குது. ஸோ வாட்டர் டேங்க் ஃபிக்ஸ் பண்ணோம்னா அந்த லோட் பேரியருக்காக ஸோ அந்த எக்ஸ்ட்ரா ராடை நாங்கள் அப்ளை பண்ணி அந்த எக்ஸ்ட்ரா ராடை வந்து இது மாதிரி இனிஷியேட்டிவ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள். ஸோ அதேமாதிரி சென்டராக டிவைட் பண்ணுற இந்த ராடும் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து நல்ல ஒரு டியூரபிளாக கொடுக்கும், ப்ளஸ் வந்து லோட் பேரிங்க்கு வந்து நல்ல ஒரு கெப்பாசிட்டியை கொடுக்குன்றதால நம்ம வந்து இந்த சென்டர் ராடு எல்லாமே வந்து 6 inches கேப்பில் வந்து நெருக்கமாக கொடுத்துருக்கோம். ஸோ இதான் வந்து இதோட அவுட்புட்டு பார்க்குறீங்க. ஸோ நம்ம மெயினாக வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் வந்து இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் வந்து கஸ்டமருக்கு, ப்ளஸ் வந்து நம்மளோட ரெகுலராக சப்போர்ட் பண்ணுற சப்ஸ்கிரைபர், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரெகுலராக வந்து நம்மளோட எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ், அந்த மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபர் இவங்களுக்கு எல்லாமே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக நம்ம வந்து ஒரு விஷயத்தையும் காமிக்கணும். அதே மாதிரி இது வந்து ஒரு வேல்யூ ஆடட் ஒரு ப்ராஜெக்டாக நம்ம ஒவ்வொரு ப்ராஜெக்ட் எப்படி நம்ம பண்ணுறோம், எப்படி இதில் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து மெனக்கட்டு நம்ம பண்ண வைக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கஸ்டமருக்கு, ப்ளஸ் வந்து நம்மளோட வெண்டாஸு, ப்ளஸ் வந்து நமக்கு புதுசாக வேலை கொடுக்க போகிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு டீட்டெயிலிங் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக நம்ம வந்து பிஸ்னஸை பண்ணணும். எப்படி வந்து ஒவ்வொரு இதுவும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுதுன்றதை காமிக்கணும் அப்படின்றது தான் இந்த ஒவ்வொரு வீடியோவும் நம்ம டெய்லி ஷேர் பண்ணுறதோட மெயின் மோட்டிவ். மோரோவர் வந்து உங்களோட வேல்யூபிள் டைமை வந்து நாங்கள் வந்து ப்ராஜெக்டையும் கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் வேல்யூபிள் டைமையும் நீங்கள் அதில் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு பார்ட் உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ, எந்த பார்ட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, அல்லது வந்து நீங்கள்